அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் 5/10/2023 நடந்த தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமோட மேக்ஸ் கொஸ்டின் அனாலிசிஸ் தாங்க பார்க்க போகிறோம். மொத்தம் 25 கொஸ்டினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 கொஸ்டின் புக்கில் இருக்குது. அப்படியே டேட்டா எதுவுமே மாற்றாமல் டைரக்ட் சம்மா அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ அது எங்கேருந்து கேட்டிருக்காங்க, என்ன பேஜ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஓகேங்க, முதல் கேள்வி. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 இருந்தது. எனில் 2016ஆம் ஆண்டின் மக்கள் தொகையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th மேக்ஸில் லெசன் 4 பேஜ் நம்பர் 143 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வியல் கணிதம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக எடுத்துக்காட்டு 4.17 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2016 மற்றும் 2020ஆம் ஆண்டுகளில் மக்கள் தொகை காண்க அப்படின்னு சொல்லி இந்த எடுத்துக்காட்டு சம்மில் கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க் அப்படிங்கிறதுனால ஏதோ ஒரு இயர் தான் கேட்பாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2016 வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,12,500 அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2020ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். மேபி நெக்ஸ்ட் எக்ஸாமில் 2020 கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் பண்ணிட்டு கேட்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் சம்மு. 24, 15, 36 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th மேக்ஸில் லெசன் 2 பேஜ் நம்பர் 47 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்களும் தொடர் வரிசைகளும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சியில் 7வது சம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்குக்கு பின்னாடி கடைசியாக கொடுத்துருக்காங்க. 99720 அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஸோ இதே மாடல் சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. இதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ஒரு கைடு வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. இரு எண்களின் மீசிமா 432 மற்றும் மீபேவா 36, ஒரு எண் 108 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th மேக்ஸில் டேர்ம் 2 லெசன் 2 பேஜ் நம்பர் 43 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்கள். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 12 வந்து டைரெக்டாக அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 144 அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருக்கு ஏற்படும் இழப்பு எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th மேக்ஸில் லெசன் 4 பேஜ் நம்பர் 130, 131 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வியல் கணிதம். ஸோ அந்த பேஜில் எடுத்துக்காட்டு 4.5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக அதே சம் அப்படி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1% நட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேஜில் இருக்க இந்த சம்மை ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, அடுத்த கேள்வி. ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாள்களில் முடிப்பார். ஏ மற்றும் பி ஆகியோர் இணைந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பர் எனில் பி என்பவர் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th மேக்ஸில் லெசன் 4 பேஜ் நம்பர் 156 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வியல் கணிதம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி சம்மா தான் கேட்டிருக்காங்க, 3வது சம்மா. ஸோ இதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். எடுத்துக்காட்டு சம்மை ரெஃபர் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 நாள்கள் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூ. 10,050 உயர்ந்தது எனில் அசல் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7th மேக்ஸில் டேர்ம் 3 லெசன் 2 பேஜ் நம்பர் 43 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதவீதமும் தனி வட்டியும். எடுத்துக்காட்டு 2.29 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் சம்மா கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3350 அப்படிங்கிறது கரெக்டுங்க. இந்த சம்மை வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, அடுத்த கேள்வி. தச்சர் ஏ ஆனவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த 15 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார். அதே வேலையை செய்ய தச்சர் பி ஆனவர் தச்சர் ஏ எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட 3 நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார். இருவரும் இணைந்து வேலையை செய்து 22 நாற்காலிகளின் பாகங்களை பொறுத்த எவ்வளவு நேரமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th மேக்ஸில் லெசன் 4 பேஜ் நம்பர் 157 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வியல் கணிதம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சியிலிருந்து தான் கேட்டிருக்காங்க, 8வது சம்மா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 180 நிமிடங்கள் அப்படிங்கிறது கரெக்டுங்க. எடுத்துக்காட்டு சம்மை ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு இந்த சம்மை ட்ரை பண்ணி பாருங்கள்.